Welcome back, students. Today, Unit 2, Climate and Natural Vegetation of India. So, a little bit about climate and natural vegetation that we have already covered while we are discussing the Unit 6, Tamil Nadu Relief and Features. So, அங்கே பார்க்கும்போது just we have to consider only that climate and natural vegetation pertaining to only Tamil Nadu state. But here we have to discuss the whole of India. But இருந்தாலும் we have some introductions we have learned in the 6th unit itself. So in these lessons, what are the objectives we are going to learn? That first one, factors controlling the climate of India. ஸோ இந்தியாவோட கிளைமேட்டை என்னென்ன ஃபேக்டர்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, அல்லது இந்தியாவோட வெயில் அல்லது ரெயின்ஃபால், வின்டர், சம்மர் அண்டு மான்சூன் சீசன்ஸ் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறா, அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது இந்த லெசன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம ஆல்ரெடி தமிழ்நாட்டில் படித்தோம், ஒரு 3 or 4 சீசன்ஸ் படிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் சிமிலர் டு தேட், பட் கொஞ்சம் எலாபரேட்டாக இங்கே படிக்க போகிறோம், அவ்வளோதான். அடுத்து வந்து ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன? ஸோ மழை பெய்யுது இல்லைன்னு இல்லை, ஸோ ஒவ்வொரு சீசன்ஸ்க்கும் மழை பெய்யும். ஸோ அது வந்து எங்கே எவ்வளோ பெய்யுது அப்படின்றத வந்து இங்கே படிக்க போகிறோம். எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் கம்மியாக இருக்குது, ஸோ அதோட டைப்ஸ் என்ன. அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் இயற்கையாக முளைக்கூடிய வனங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை படித்தோம், எவர் கிரீன் ஃபாரஸ்ட் படித்தோம், டெசிடியஸ் ஃபாரஸ்ட் படித்தோம், தான் ஃபாரஸ்ட் படித்தோம், மாங்க்ரோவ் படித்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஏரியா பிரச்சனை இந்தியாவில் கன்சிடர் பண்ணும்போது. அதேமாதிரி வைல்ட் லைஃப், அங்கே வந்து ஒரு 3 சயின்ஸோட நேம் மட்டும்தான் படித்தோம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் வந்து எங்கெங்கே என்னென்ன டீட்டெயில்ஸை படிக்கணும். There are 4 main objectives of these lessons. நெக்ஸ்ட்டு உங்களுடைய புக் பேக் சைடு வந்துருங்க. இந்த லெசனோட எண்டில் 152 பேஜ் நம்பர் வந்து 152 வாங்க. ஸோ இங்கே வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் அங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம். நாட் only these questions, you have to expect more from the book inside also. So while studying you have to do some more work. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் டோட்டலாக வந்து 7 நம்பர்ஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் ஒன்றே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று தானா அப்படிலாம் கிடையாது. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் உனக்கு வந்து புக்கின் சைடும் வரலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிவன் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அசஸ் அண்ட் ரீசன்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ லெசன் நடத்தும் போதே இந்த வாட்டி நான் என்ன பண்ணிடுவேன், ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருவேன். ஸோ அசஸ் அண்ட் ரீசன்ஸ். ஸோ இது வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. இந்த ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கானா. அதேமாதிரி போத் ஆர் ட்ரூவாக இருக்கும், பட் ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ கரெக்ட்லி. அப்போ ஏ ட்ரூவாக இருக்கும், ஆர் ஃபால்ஸாக இருக்கும், அல்லது ஆர் ரிவர்ஸாக இருக்கும். ஸோ இதான் வந்து கிவன் ரீசன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சூஸ் த இன்அப்ரோப்ரியேட் ஆன்சர். அப்ரோப்ரியேட் ஆன்சர்னால் நீ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். இன்அப்ரோப்ரியேட்னா இட் வில் லிட்டில் பிட் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ அதனால் என்னது, கரெக்டாக கொஸ்டின் படிச்சுக்கணும். 1 or 2 டைம்ஸ் படிச்சு தான் நீ வந்து ட்ரை பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் ப்ரீஃப் ஆன்சர்ஸ் கிட்டத்தட்ட 9, டிஸ்டிங்ஷன் 3 அண்டு டீட்டெயில்டு கொஸ்டின்ஸ். இந்த கிவ் ரீசன்ஸ் ஃபார் 3 நம்பர்ஸ், details 2 numbers. As usual map we have discussed in the last lesson. So what are the question pattern that we covered for lessons நம்ம discuss பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லெசன்ஸ்க்கு போயிடலாம். Right now we are enjoying rainy seasons. That's almost equal to winter seasons. So March, April, May it's summer season. That we have to drink more water during the summer. More நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருப்போம், அப்போ தண்ணி தாங்க எடுத்துகிட்டே இருக்கும், தேர்ஸ்டாகவே இருக்கப்போ பார்த்தாலும். அண்ட் டு நாட் ட்ரிங்க் த சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் வின்டர். வெயில் காலத்தில் தண்ணி நிறையா குடிக்கிறேன், பட் அதே வந்து குளிர்காலத்தில் தண்ணியே குடிக்கல. காரணம் தெரியுமா? ஸோ that we have to think
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we do not why do wear cotton or lighter clothes during summer. சம்மரில் பார்த்தீங்கன்னா காட்டன் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஒரு காலத்தில் வந்து காட்டன் வந்து ஏழைகளோட ட்ரெஸ்ஸாக இருந்து இப்போ வந்து பார்த்தா பணக்காரனோட ட்ரெஸ்ஸாக பார்த்து அது மாதிரி அவர் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ டியூரிங் சம்மர் we have to prefer only summer, we have to prefer cotton clothes and heavy woolen clothes we have to prefer the cold weather seasons in North India. ஸோ நம்மகிட்ட வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டு எக்ஸ்ட்ரீம் ஹாட்லாம் கிடையாது, பட் வி ஆர் என்ஜாயிங் த ஈக்குவபிள் கிளைமேட்ஸ் தட் வி இந்த நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வி ஹவ் டிஸ்கஸ் த ஈக்குவபிள் வாட் இஸ் ஈக்குவபிள் கிளைமேட் ஆல்மோஸ்ட் பிரிட்டிஷ் கிளைமேட். பட் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தட் தே ஹாவ் டு என்ஜாய்ட் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் ஆர் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் கோல்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹீட். டியூரிங் சம்மர் தே ஹாவ் டு ரீச் அப் டு 45 to 50 degrees centigrade. But during the winter season they have to reach 0 degrees Celsius or even then -2 to 5 degrees Celsius minus. ஸோ இது வந்து நார்த் இந்தியாவில் மட்டும்தான் பாசிபிள்ஸ், பட் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. அதுக்கு என்ன ரீசன்ஸ் பின்னாடி பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி வெய்ய காலத்தில் வெயிலில் வதவிக்கிறவங்க வந்து சம்மரில் வந்து காட்டன் கிளாத் ப்ரிஃபர் பண்ணாங்க, பட் உள்ளன் கிளாத் ஹெவி உள்ளன் கிளாத் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணாங்க. அதுக்கு ஏன் காரணம் தெரியுமா? தட் we have discussed in the following lessons. Why do not we wear woolen clothes in South India? நம்ம உள்ளன் போடுறோமா? ஸ்வெட்டர் போடுறது ரொம்ப ரேர். அது only 10% of the people are during that peak hours in January month or December end wearing the sweater. But normally we avoid it. Why? நம்ம சவுத் இந்தியா நம்ம ஏன் ஸ்வெட்டர் விரும்புறதில்லை? கலாச்சாரமா? நோ 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 நோ. கலாச்சாரத்தை தாண்டி சம்திங் கிளைமேட் தட் ப்ரிவைலிங் ஹியர் will prefer that dress that we have to wear. ஸோ இதெல்லாம் என்ன நார்த் இந்தியாக்காரங்க நமக்கு என்ன பிரச்சனை? பிகாஸ் ஆஃப் ப்ரிவலன்ஸ் ஆஃப் வேரியிங் வெதர் கண்டிஷன்ஸ் பிட்வீன் நார்த் அண்ட் சவுத். நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் வெதர் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இல்லை. அதுதான் என்ன சொல்கிறாங்க, தட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ் we are wearing. அதுதான் திஸ் இஸ் சம்திங் அபவுட் தட் கிளைமேட் இன்ட்ரடக்ஷன். Then do you know by the way that we have discussed what is equable climate? Equal climate சமமான காலநிலை, ஈக்குவலான காலநிலை. அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பிரிட்டிஷ் கிளைமேட். இது என்ன மீனிங்? பிரிட்டிஷ் கிளைமேட் என்ன ஈக்குவல் கிளைமேட்? நெய்தர் டூ ஹாட் நார் டூ கோல்ட். சப்போஸ் வந்து ஜனவரி மாதம் இருக்குது, பிப்ரவரி மார்ச், ஜனவரியிலேருந்து பிப்ரவரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 டிகிரி சென்டிகிரேட் டு 25 டிகிரி சென்டிகிரேட். ஈவன் சம் ஹில் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ஸ் அரவுண்ட் 5 டிகிரி சென்டிகிரேட் டு 10 டிகிரி சென்டிகிரேட். பட் நம்மகிட்ட 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது நாட் பாசிபிள், எக்ஸப்ட் இன் ஃபியூ பிளேசஸ். இந்த ஊட்டி அந்த மாதிரி இடத்துல வந்து 0 டிகிரி பாசிபிள் சம் அக்கேஷன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இதே ஜனவரி பிப்ரவரி பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு என்ஜாய் 0 டிகிரி செல்சியஸ். அப்போ எக்ஸ்ட்ரீம் கோல்டு ரொம்ப அதிகமான குளிர். பட் நமக்கு எப்படி இருக்குது? மிதமாக இருக்கும். அதே மாதிரி சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் நமக்கு வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 40 இருக்கும். தமிழ்நாடு எவ்வளோ இருக்கும்? அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும். சீவன் செல்சியஸ் 43 வரும், வெள்ளூர் அந்த மாதிரி எல்லாம் வரும். பட் ஆவரேஜாக நம்ம ஒட்டச்சத்திரம் பள்ளியெலாம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 35 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். பட் இந்த சேம் டைம் இந்த டெல்லியில் பார்த்தீங்கன்னா டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா இட் ரீச்சஸ் அப் டு 47 டிகிரி டு 50 டிகிரி செல்சியஸ். இதெல்லாம் சர்வசாதாரணமாக அங்கே வந்து சம்மரில் வந்து. ஸோ இது எக்ஸ்ட்ரீம் ஹாட்டு, மாடரேட் ஹாட்டு. அதேமாதிரி கோல்டு பார்த்தா அங்கே 0 டிகிரி நமக்கு வந்து காட்டுது. ஸோ அதே மாதிரி சொல்கிறது ரொம்ப அதிகமான வித்தியாசம் இல்லாத ஹாட்டும் கோல்டு இருந்துன்னா அதுக்கு பேர் என்னது? ஈக்குவல் கிளைமேட் பேர். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? பிரிட்டிஷ் கிளைமேட். இதுக்கு பேர் என்னது? பிரிட்டிஷ் கிளைமேட். போத் ஆர் சேம். The factors affecting the climate. கிளைமேட்டு இப்போ கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது, மழை பெய்யுது. ஸோ கிளாஸ் ரூம்லேயோ அல்லது வீட்லேயோ உட்காந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, நோ நீட் ஏசியாக இருக்குது, ஃபேன்.
ஸோ டே டைம் ஃபுல்லாக நமக்கு ஒன்றும் பெருசாக வேர்க்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்மர் வருது, இதெல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா குளிர்காலம் வரும், அடுத்து சம்மர் வரும். ஃபேன் போட்டாலும் வேர்க்கும், ஏசி போட்டாலும் கட்டுப்படி ஆகாது. மரம் நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கும், ஆனால் நம்ம மரம் வளர்க்க மாட்டோம். ரைட்டா, சின்ன செடியோட வளர்க்குறது. நான் சொல்கிறேன், ஒரு பர்த்டே ஒரு மரம் வளர்த்தா விட நம்ம வாழ்நாளில் கண்டிப்பாக வந்து we can grow up to 100 trees. பட் அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கணும். ஸோ ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த கிளைமேட்டை என்னென்னலாம் அஃபெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லேட்டிடியூடு. ஸோ லேட்டிடியூடு நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜில் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். ஆல்டிடியூடு, உயரம். லேட்டிடியூடுனா இது வந்து எர்த்து. ஸோ டீட்டெயில்ஸாகவே உங்களுக்கு சொல்கிறேன், டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ ஆல்டிடியூட்னா ஹைட். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு கூலாக இருக்கும், கொடைக்கானல் போனோம்னா இன்னும் ஹைட்டாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் ஸ்டில் வி கேன் கெட் மோர் கோல்டு. அப்புறம் வந்து நம்ம எந்த இடத்துல வாழ்கிறோம், லொக்கேஷன் டிஸ்டன்ஸ் வந்து சீசோர்லேருந்து எவ்வளோ தூரம் நம்ம தள்ளி இருந்தால் இந்த கிளைமேட் வந்து மாறும். ஸோ சீசோரில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை மாதிரி இடங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டும் இருக்காது, எக்ஸ்ட்ரீம் ஹாட் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரீம் கோல்டு என்ஜாய் பண்ண முடியாது. இங்கே இருக்க குளிர்லாம் வந்து சென்னையில் இருக்காது, ஏசி ஓட்டலாம் குளிர் வரும். அதேமாதிரி மான்சூன் விண்டு. ஸோ மான்சூன் விண்டு எப்படி கிளைமேட் அட்ஜஸ்ட் பண்ணுது. ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் உயரமான மலைகள், பள்ளத்தாக்குகள், இதுதான் வந்து ரிலீஃப் ஃபீச்சர் சொல்லுது. அது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபினாமினா வி கேன் டிஸ்கஸ் இன் த subject while we have discussed. Okay, there are 6 factors that affect the Indian climate. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உனக்கு புக் பேக்கில் போ, கிட்டத்தட்ட பேஜ் நம்பர் 153ல் பிரீஃப் ஆன்சரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் லிஸ்ட் த ஃபேக்டர். என்ன சொல்கிறான், என்னென்ன ஃபேக்டர் லிஸ்ட் பண்ண சொல்கிறான். லிஸ்ட்னா ஜஸ்ட் இந்த லிஸ்ட் இந்த 6 பாயிண்ட் இருந்தாலே போதும். List the factors affecting climate of India. List the factors affecting book எடுத்துக்கோ, புக்கில் பாரு, affecting climate of India. So இது வந்து ஒரு questions இருக்குது. That may be 2 mark or 3 mark that I have to decide later. So anyway, these 6 points will cover. புக்கில் மார்க் பண்ணிக்கோ. புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 144ல் 2.1 கீழே பாரு. இந்த பேஜ் நம்பரில் ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ வந்து இங்கே வந்து 1 2 3 மான்சூன் 4 5 6 இது மார்க் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ among the 6 factors, first we have to discuss about the latitude. இதை வந்து எவ்ரி ஜாகிரபி கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி I have to explain thoroughly. So what is latitude, what is longitude, equator, tropic of Cancer, tropic of Capricorn, இது எல்லாம் சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிப்பேன். இருந்தாலும் இங்கே ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒன்று பார்த்துருவோம். இதுதான் குளோபு. ஸோ எக்ஸாக்டாக ஒரு ஆப்பில் மிடில் டிவைட் பண்ணுற மாதிரி நடுவில் பிரிக்கிற லைன் வந்து ஈக்குவேட்டர். இந்த லைன் வந்து ஈக்குவேட்டர். பூமியை 2 ஹாஃபாக, மேலே அப்பர் ஹாஃப் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறது, இதை வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த பாதி கீழே பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர், லோயர் பார்ட்டை வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் சொல்கிறோம். 2 ஹெமிஸ்பியர் பிரிச்சுக்கிறோம். இந்த எக்ஸாக்டாக இது வந்து எல்லாமே இமேஜின் லைன் தான். இது வந்து இந்த லைன் வந்து இமேஜின் லைன். இது ஈக்குவேட்டர். ஸோ ஈக்குவேட்டருக்கு மேலே இதுக்கு தகுந்த மாதிரி பேரல் லைன்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். இந்த பேரல் லைன்ஸ் தான் வந்து நம்ம லேட்டிடியூடுன்னு சொல்கிறோம். இந்த பேரல் லைன்ஸ் வந்து லேட்டிடியூடு. இது வந்து மிடில், எக்ஸாக்ட் மிடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலே பார்ப்போம் இந்த சர்க்கிள் சின்னதாகிட்டே வரும். ஏன்னா வந்து பூமி மேலே போக இது வந்து நார்த்து போல். இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஓட்டமாக போடும். அதே வந்து வாட்டோட்டமாக வரும். இது எல்லாமே இமேஜின் லைன் தான். ஸோ இதுதான் வந்து லேட்டிடியூடுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த கிரீன்விச் மெரிடியன் சொல்லுவோம். நம்ம லண்டன் கிட்ட ஒரு லைன் வந்து இமேஜின் லைன் இருக்குது. அந்த லைன் வந்து கிரீன்விச் மெரிடியன்ஸ்.
இங்கிருந்து இது என்ன பண்ணுறோம், பூமியை வந்து 2 ஹாஃபாக பிளக்குறாங்க. இப்படி 2ஆக பிளந்துடுறாங்க. ஸோ பிளக்குன்னா இமேஜினரி லைன், ட்ரா எ இமேஜினரி லைன். இந்த சைடுக்கு இதெல்லாம், இந்த சைடெலாம் வந்து ஈஸ்ட்னு சொல்லுவோம், இந்த சைடுக்கு லெஃப்ட் இருக்கலாம் வந்து வெஸ்ட்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த மாதிரி லைன் இந்த அப்பர் போலில் ஜாயின் ஆகி நார்த் போலில் ஜாயின் ஆகி கீழே வந்து திருப்பி அந்த சைடு அப்படியே போய் மறுபடியும் ஜாயின் பண்ணிடும், இந்த லைன் ஜாயின் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து லாங்கிடியூடுன்னு சொல்கிறோம். இந்த லைன் வந்து லாங்கிடியூடுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா அப்பர் போல்கிட்ட நார்த் போல்கிட்ட சுருங்கி இருக்கும், பக்கத்தில் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். பட் மிடில் வர வர அதிகமாக இருக்கும், ஏன்னா பல்ஜாக இருக்குல்ல பூமி. அதே மாதிரி கீழே பக்கம் சுருங்கிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 360 டிகிரி, இந்த பூமி வந்து 360 டிகிரி வந்து அப்படியே சுற்றி வந்து மறுபடியும் ஜாயின் ஆகிடும். இதுதான் வந்து லாங்கிடியூடுன்னு சொல்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேட்டிடியூட் வந்து பேரலாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று பேரல், அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். இது லேட்டிடியூடு பேரலாக இருக்கும், ஆனால் லாங்கிடியூடு பேரலாக இருக்காது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், போக போக டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இட் இஸ் நாட் பேரல். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தான். இதை வந்து இந்த ஈக்குவட்டருக்கு மேலே வந்து என்ன சொல்லுவோம், நார்த்னு சொல்லுவோம், ஈக்குவட்டர் கீழே வந்து சவுத்துன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிரீன்விச்க்கு இதில் வந்து வெஸ்ட்னு சொல்லுவோம், மேற்க லெஃப்டில் ரைட்டில் வந்து ஈஸ்ட்னு சொல்லுவோம். இதுதான் வந்து சம்திங் அபவுட் லேட்டிடியூட் அண்டு லாங்கிடியூடு. இப்போ இன்னொரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது 23 டிகிரி 30 மினிட்ஸில் இருக்குது. 26 பரவாயில்ல, நம்ம 30 மினிட்ஸ் வச்சுக்கிறோம்ப்பா. அதே மாதிரி சவுத்தில், ஈக்குவேட்டருக்கு சவுத்தில் 23 டிகிரி 30 மினிட்ஸில் ஒரு லைன். இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர், இது வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து நம்ம சைடு, நார்த்தன் சைடு இருக்குது. இங்கே நார்த்தன் சைடு இருந்தால் நம்ம சைடு வச்சுக்கலாம், டிராபிக் ஆஃப் கேன்சர். அதே மாதிரி என்ன சொல்லணும், நார்த்துன்னு சொல்லணும். இங்கே வந்து இதை வந்து சவுத்துன்னு சொல்லணும். சவுத்தில் ஒரு லைன் இருக்குது, இமேஜ் லைன், அது வந்து கேப்ரிகான். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் அபவுட் திஸ் லைன்? ஒய் இந்த லைனை எதுக்காக நம்ம சொல்கிறோம், இவ்வளோ தூரம் அழுத்தம் கொடுத்து படிக்கிறோம் அப்படின்னா, சன்னோட வெர்டிக்கல் ரேஸ் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி போகாது, பூமியில் அதை தாண்டி போகாது. வெர்டிக்கல் ரேஸ்ன்ற வந்து இது மட்டும்தான் இருக்குது, இந்த ஏரியா மட்டும்தான் வெர்டிக்கல் ரேஸ் படும். அஸ்யூம் தட் எர்த் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் ஆக்சிஸ், அதாவது வெர்டிக்கல் ஆக்சிஸ்லாம் பூமி சுற்றலை. பூமி எப்படி சுற்றுது, 23.30 டிகிரியில் ஸ்லாண்டிங் ஆக்சிஸ் தான் பூமி சுற்றி, இப்படி தான் சுற்றும் பார்த்தீங்கன்னா பூமி. இது ஒன்று தப்பு, கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு ஆக்சிஸ் தான் பூமி சுற்றும். ஸோ ரவுண்டு இப்படி தான் வரும், பூமி வந்து இப்படி தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நார்த்தும் சவுத்துக்கும் இந்த சன்லைட் படுற வேரியேஷன் வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா சன்லைட் இந்த சைடு ஃபுல்லாக படும், இங்கே ஃபுல்லாக வின்டராக இருக்கும். சன்லைட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வின்டராக இருக்கும். ஸோ இந்த சம்மர் வின்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ தான் என்னது, சன்னுடைய வெர்டிக்கல் ரேஸ் இந்த ரேஞ்சில் தான் படும். அதனால தான் இந்த இம்பார்ட்டன்ட் லைன்ஸாக சொல்கிறோம். இது இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட் கண்ட்ரி சொல்லுவோம், டெம்பரேச்சரில் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். பட் இதை தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 10 டிகிரி 5 போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா -40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வரும். இங்கே ஆர்டிக் சர்க்கிள், அதே மாதிரி சவுத்தில் அண்டார்டிக் சர்க்கிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா -40 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும். இங்கெல்லாம் மனுஷனே வாழ முடியாது. ஸோ இதுதான் சம்திங் அபவுட் திஸ் லேட்டிடியூட் அண்டு லாங்கிடியூடு. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஏன் ஹாட் கண்ட்ரிஸில் இருக்கோம், நம்ம ஏன் கோல்டு கண்ட்ரிஸில் இருக்கோம் அப்படின்ற வந்து கான்செப்ட் தெரியணும்னா we must learn something about this latitude, equator, tropic of Cancer, tropic of Capricorn and sun rays எங்கெங்கெல்லாம் வந்து டேரெக்டாக படும். இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம ஃபர்தராக வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் சம்திங் அபவுட் திஸ். ஓகே, நம்ம லெசனுக்கு போகலாம். லேட்டிடியூடினலி வடக்கு தெற்காக இந்தியா லீஸ் பிட்வீன் 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் டு 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த் லேட்டிடியூட். அதாவது இந்தியாவோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் ஈக்குவேட்டருக்கு மேலே இருந்தால் நார்த்னு சொன்னோம். அதனுடைய இது பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் டு 37 டிகிரி 6 மினிட்ஸ். ஸோ இதுதான் இந்தியாவுடைய பொசிஷன்.
ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியா இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் சவுத்து. இங்கே விட நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஒரு தீவு இருக்குது, இந்திரா பாயிண்ட் இது ஐலாண்டு பார்த்தோம். அந்த ஐலாண்டு வந்து இந்திரா பாயிண்ட்னு சொல்கிறது அந்தமான் நிக்கோபரில் சவுத் மோஸ்ட் பாயிண்ட். ஆக்சுவலாக அதனுடைய எட்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து 6.45 ரேஞ்சில் வருது. அதாவது லேட்டிடியூட் வந்து 6.45 கரெக்டாக வந்து இதில் மெஷர் பண்ண முடியல. பட் அப்ராக்சிமேட்டாக அந்த மேப் பார்க்கும்போது 6 டிகிரி 45 மினிட்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நவுத், இது வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் சவுத் பார்த்து. ஆனால் நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை கொடுக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கன்னா மெயின் லேண்ட் எங்கே முடியுதுன்னு பார்க்கணும். மெயின் லேண்டுக்கும் போது கன்னியாகுமரி தான் நமக்கு மெயின் லேண்டு. ஸோ இந்த ஏரியா தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த லேட்டிடியூட் லேண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கூகுள் இதுலேயே வருது. ஸோ இந்த பாயிண்ட் பார்க்கும்போது இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் சவுத் கன்னியாகுமரி. ஸோ இந்த இடத்த பாயிண்ட் தான் வந்து என்ன சொல்கிறான், நான் வந்து 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த்துன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். பெட்வீன் என்னதான் இது வந்து சவுத் மோஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ நார்த் மோஸ்ட் பாயிண்ட் பார்க்கணும்ல. நார்த் மோஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37.6. நம்ம இதை வச்சுட்டே பார்க்கலாம். 37.6 நார்த் நின்று 33 36 ஜூம் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 35 30 36 37.6. ஸோ இங்கே இருக்குது 35. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் வரும். 37.6 வந்து இந்த ஏரியா அதாவது நம்ம நார்த்தில் பாயிண்ட் இருக்கும். ஸோ பிட்வீன் 8.4 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் டு 37.60. இது வந்து ஒரு 2 மார்க்லேயோ அது வந்து மேட்ச் ஃபாலோயிங்லேயே வரலாம். ஸோ அதனால் யூ மஸ்ட் ரிமெம்பர் தீஸ் 2 ரீடிங்ஸ் தரவாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ஆஃப் கேன்சர் that divides India into 2 equal halves. ஸோ இதான் வந்து சொல்லுது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் லைன் வந்து இந்தியா அப்படியே ரெண்டாக பிரிக்குது. எத்தனை டிகிரியில் போகுது, 23-30 மினிட்ஸில் போகுது நார்த்து. இது என்ன பண்ணுது, ஒரு ஹாஃப் இந்த மாதிரி ஒரு ஹாஃபும் இந்த மாதிரி 2 ஹாஃபாக பிரிச்சுது. ஸோ the topic of cancer that divides the country into 2 equal halves. The area located to the south of Tropic of Cancer experience high temperature. ஸோ இதுதான் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ஹை டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹையாக இருக்கும். ஏன் இதுக்கு நம்ம காரணம் வந்து இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். டைரக்டுடைய சன்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் தான் டைரக்டாக விழுகும். இந்த 2 ஏரியா வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஈக்குவேட்டர் இன்னும் தள்ளி போய் கேப்ரிகான், இந்த 2 ஏரியாக்குள்ள தான் வந்து சன்ரைஸ் டைரக்டாக விழுகும். ஸோ நார்தன் சைடில் வந்து சம்மரில் பார்த்தீங்கன்னா வெரி நியராக இந்த ஏரியா ஃபுல்லாக சன்லைட் போடும். அதனால வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாக இருக்கும். அதேமாதிரி விண்டரில் பார்த்தீங்கன்னா இது சூரியன் வந்து அப்படி கீழே போயிடும், டிராபிக்கான பக்கம் போடும். அப்போ இங்கே வந்து ஸ்லாண்டிங் ரைஸாக இருக்கும். அப்போ வந்து இங்கே வந்து லோ டெம்பரேச்சர் வரும். ஸோ சவுத் ஆஃப் தி டிராபிக் ஆஃப் கேன்சர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹை டெம்பரேச்சர் அண்ட் நோ சிவியர் கோல்டு சீசன் த்ரூ அவுட் த இயர். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ரொம்ப பெரிய ரேர் தான், ரொம்ப ரேர் கேஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டாக பார்க்க முடியாது. பட் இந்த மாதிரி குஜராத் இந்த மாதிரி சம் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல் கோல்டு. அதுக்கு காரணம் என்னென்னா ஸ்லாண்டிங் சன்ரைஸ்னு இருக்கலாம். அது வந்து எக்ஸ்ட்ரீம் விண்டரில் தான் இருக்குது. இந்த மாதிரி அதே மாதிரி இந்த ஏரியாவில் ரொம்ப டூ மச் ஆஃப் கோல்டும் டூ மச் ஆஃப் ஹாட்டாக இருக்குன்னு சொல்கிறான். த ஏரியாஸ் டு நார்த் ஆஃப் திஸ் பேரலல் என்ஜாய் சப் ட்ராபிக்கல் கிளைமேட். இப்போ இதுக்கு மேலே ஒரு பார்ட் இந்தியா இருக்குது பாருங்கள், இந்த காஷ்மீர்லாம் சேர்த்துருக்காங்க, அது வந்து கோல்டு கண்ட்ரிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஹில் ஏரியா. இந்த ஏரியா உள்ள நம்மளு தான், பட் என்னது ஹில் ஏரியா, சரி நம்ம ஏரியாவெல்லாம் பட் என்னது ஹில் ஏரியா. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான், சப் ட்ராபிக்கல் கிளைமேட். ஸோ ட்ராபிக்கல் கிளைமேட்னு என்ன, 2 கண்டிஷன் தான், கோல்டு ஹாட்டு, ரெண்டுமே என்னது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதான் வந்து சப் ட்ராபிக்கல். ஸோ டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணுறோம், ஹை டெம்பரேச்சரும் இல்லை லோ டெம்பரேச்சரும் இல்லை, மீடியம். பட் நார்த் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹாட்னால நம்ம என்ன சொல்கிறோம், சப் ட்ராபிக்கல் கிளைமேட் சொல்லிடுறோம். ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் தட் latitude how
it affect the climate of India. So இந்தியாவோட பொசிஷன் சொல்லிட்டோம். The Tropic of Cancer that divide the country into two halves, northern and southern. The southern part, that south of the Tropic of Cancer, experience high temperature throughout the year, and north of that Tropic of Cancer, the upper half or northern half, experience too cold and too hot, extreme cold and extreme cold. So it is called as the subtropical climate. That is about the latitude. Next பார்த்தீங்கன்னா altitude. Altitude என்னது? ஹைட்டெல்லாம் வந்து நம்ம வேற மீனிங்கில் ஆல்டிடியூட்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆல்டிடியூட் இன்க்ரீசஸ், தரையிலேருந்து மேலே போக போக, தரையிலேருந்து மேலே போக போக பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அதான் இந்த ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக இந்த டெம்பரேச்சர் டிக்ரீசஸ், மேலே போக குறையும். ஸோ நீ கேள்வி கேட்கலாம், சன்னை நோக்கி தானே மேலே போகிறோம், சன்னுக்கு பக்கத்தில் தானே போகிறோம், பக்கத்தில் இட்ஸ் நாட் வெரி நியர். ஸோ அப்படிங்கும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் தானே ஆகும், எப்படி டிக்ரீஸ் ஆகுன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ரேஞ்ச் மட்டும் பார்த்துக்குவோம். எவ்ரி 1000 மீட்டர் மேலே போனால் நமக்கு 6 டிகிரி குறைஞ்சிடும். சப்போஸ் இது வந்து 1000 மீட்டர் அல்லது வந்து 1 கிலோமீட்டர், ரெண்டு ஒன்று தான். நமக்கு என்ன ஆகும், இங்கேருக்கு இந்த இடத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -6.5 டிகிரி செல்சியஸ். ஸோ இன்னொரு கிலோமீட்டர் போங்க, நமக்கு என்ன இருக்கும், 13 டிகிரி செல்சியஸ் குறையும், 13 டிகிரி செல்சியஸ் குறையும். ஸோ அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டன்சத்திரம் ஓடிசின்னு வச்சுக்கலாம். இது வந்து கொடைக்கானல். கொடைக்கானல் வந்து ஆக்சுவலாக வந்து 2000 மீட்டர் ஹைட்டில் இருக்குது கொடைக்கானல். ஸோ நமக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 டிகிரி சென்டிகிரேட்னு வச்சுக்கோம். அப்போ கொடைக்கானல் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, 2000 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. என்ன இருக்குது, 2000 மீட்டர் சொல்லியிருக்கோம். 2000 மீட்டர் நமக்கு என்ன கணக்கு, 1000 மீட்டருக்கு வந்து 6.5 குறையும். அப்போ 2000 மீட்டருக்கு 13 டிகிரி செல்சியஸ் குறையும். அப்போ சப்போஸ் ஒட்டத்தில் வந்து 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா கொடைக்கானல் இருக்கணும் 30 - 13 = 17 டிகிரி செல்சியஸ் தான் கொடைக்கானல் டெம்பரேச்சர். இதான் வந்து டெம்பரேச்சர் கண்டுபிடிக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்ரி 1000 மீட்டர்ஸ்க்கு வந்து 6.5 டிகிரி செல்சியஸ் குறைகிறதுக்கு என்ன பேர்னா நார்மல் லேப்ஸ் ரேட்னு பேர். ஸோ வாட் இஸ் நார்மல் லேப்ஸ் ரேட்னு உனக்கு கொஸ்டின் ஒன்று உன்னுடைய பக்கத்தில் 153 பேஜ் நம்பர், அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் மீன்டு பை நார்மல் லேப்ஸ் ரேட் மார்க் பண்ணிக்கோ. வாட் இஸ் நார்மல் ரேட்னா யூ ஷுட் மார்க் தட். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா when altitude increases, the temperature is small t, the temperature decreases. The temperature decreases at the rate of 6.5 degree Celsius for every 1000 meter. இது called normal lapse rate. இது normal lapse rate. ஸோ நீ மார்க் பண்ண வேண்டிய போர்ஷன் வந்து இதுதான். கொஸ்டின் 5ல் 2 இது வந்து 2 மார்க் ஆக்கலாம் அல்லது 3 மார்க் ஆக்கலாம். ஸோ எவ்ரி 1000 மீட்டர்ஸ்க்கு 6.5 டிகிரிஸ் போச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, நார்மல் லேப்ஸ் ரேட் சொல்கிறோம். பிளேசஸ் இந்த மவுண்டெயின்ஸ் ஆர் கூலர், மலை மேலே இருக்கு வந்து கூலராக இருக்குது. தென் த பிளேஸ் அண்ட் த பிளைன். நம்ம ஊர் ஹாட்டாக இருக்குது, கொடைக்கானல் கூலாக இருக்குது. ஒய் ஊட்டி அண்ட் செவரல் அதர் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா and the Himalayan ranges, Mussoorie, Simla, etc. are much cooler than places located in the Great Plains. நம்மளோட எப்படி முசோரி ஹீட்டாக இருக்குது, எப்படி கொடைக்கானல் கூலாக இருக்குது, எப்படி முசோரி கூலாக இருக்குது, சிம்லா கூலாக இருக்குது. இதெல்லாம் வந்து த ரீசன் நார்மல் லேப்ஸ் ரேட்னால தான். ஸோ மலை உயரம் எவ்ரி 1000 மீட்டருக்கு நமக்கு என்னது 6.5 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ 1000 மீட்டர்ஸ் மேலே போச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும், 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். இது காரணம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். டெம்பரேச்சர் இன்வர்ஷன் ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர் இன்வர்ஷன் என்ன,
அதாவது எர்த்திலிருந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் குறையும். ஸோ ஹைட்டும் டெம்பரேச்சரும் இன்வர்ஷன் அதிகமாக இன்வர்ஷன் ஆகும். இது காரணம்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர். மேக்ஸிமம் கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோபோஸ்பியருக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். மழை, வெயில், வெப்பம் இது எல்லாமே இந்த ட்ரோபோஸ்பியரில் முடிஞ்சு போயிடும். இந்த ஏரியாவுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா காற்று ஏருடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தா குறிப்பாக இந்த லேயர் ஃபஸ்ட்டு ஃபியூ லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காற்றுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ மேலே போக போக பார்த்தீங்கன்னா ஏர் மாலிகுல் கேப் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். இங்கே எக்ஸோஸ்பியர்லாம் போனால் ஆல்மோஸ்ட் வந்து ஏர் ப்ரெஷரே இருக்காது. ஸோ யூ கேன் மூவ் ஃப்ரீலி. அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சன்லைட் இருக்குது, வேவ்ஸ் வருது, சன்ரேஸ் வருது, உடனே ஹீட் ஆகுனா இந்த அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, அந்த ட்ரோபோஸ்பியர்னு சொல்கிறேன், இது வந்து ஹீட் ஆகாது. ஸோ இந்த சன்லைட்னால டைரெக்டாக ஹீட் ஆகாது. பட் என்ன ஆகும், சன்ரேஸ் வந்து இங்கே பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, அதில் தான் வந்து இந்த அட்மாஸ்பியர் ஹீட் ஆகும். ஸோ அட்மாஸ்பியர் ஹீட் ஆகும். ஸோ அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பக்கத்தில் இருக்கிற ஏர் மாலிகுல்ஸ், ஏர் கண்டென்ட் மட்டும்தான் அதிக ஹீட் ஆகும். ஸோ ஹைட் அதிகமாக என்ன ஆகும், ஒன்று ஏரோட இன்டென்சிட்டி குறையும். ஏருடைய இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். அதே போல் இந்த ரிஃப்ளெக்டர் வேவ்ஸுடைய பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இடத்துல ஹீட் ஆகிட்டனால மேலே போக போக பார்த்தீங்கன்னா ஹீட்டாக குறைக்கும். அதனால தான் இப்போ ஒட்டஞ்சத்திரம் பிளைனில் இருக்குது, கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மீட்டர் ஹைட்டில் இருக்குது, 2000 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து படுற சன்லைட் கலர் பார்த்திங்களா, இங்கே வந்து படுற சன்லைட் நேரம் என்ன பண்ணுது, இங்கே வந்து படு சன்லைட் நேரம் இங்கே ஹீட் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற எல்லாம் ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போக போக உனக்கு என்ன ஆகும், இது எல்லாம் ஹீட் அப்சர்வ் பண்ணும்போது மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீட் அவ்வளோவா இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, இன்டென்சிட்டி ஆஃப் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஹையாக இருக்கும், இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா ஏரோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும், லோயாக இருக்கும், ஏர் குறைஞ்சி போயிடும். அப்போ இங்கே ஹீட் அதிகமாக பிடிச்சிக்கும். என்ட்ராபிக் ஆஃப் ஹீட் வந்து இங்கே அதிகம், இங்கே வந்து என்ட்ராபிக் வந்து குறைச்சலாக இருக்கும், இங்கே என்ட்ராபிக் குறைச்சலாக இருக்கும். திஸ் இஸ் தி ரீசன் ஒய் இன் த லோ ஆல்டிடியூட் we can enjoy or affected by more heat when compared to the hill station. இதுதான் அதனுடைய ஃபினாமினா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ கொஸ்டின், ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் ஊட்டி. ஹைட் வந்து 2000 மீட்டர் when 35 டிகிரி செல்சியஸ் அட்டு சென்னை. சென்னையில் வந்து 35 டிகிரி இருக்கும்போது ஊட்டியில் எவ்வளோ டெம்பரேச்சர் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ நமக்கு தெரியும் எவ்ரி 1000 மீட்டருக்கு we have to lose 6.5 டிகிரி செல்சியஸ். ஸோ ஊட்டியோட டெம்பரேச்சர் என்னது 2005 to 2240 மீட்டர். ஸோ இது வந்து 1000 + 1000 + 240 எழுதிக்கலாம் இப்போ கன்வீனியன்ட்டுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு 1000 மீட்டர், செகண்ட் 1000 மீட்டர், அடுத்து 240 மீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு 40க்கு we have to lose 6.5 டிகிரி செல்சியஸ், செகண்டுக்கு வந்து 6.5 டிகிரி செல்சியஸ், அண்ட் தேர்ட் ஆல்மோஸ்ட் 1/4 கால்குலேட் வச்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் 6.5ல் 1/4 எவ்வளோன்னு பார்க்கணும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.6 டிகிரி செல்சியஸ் வரும். ஸோ இதெல்லாம் 3 சம் பண்ணால் 6 14.6 டிகிரி செல்சியஸ் லோயர் தென் 35 டிகிரி செல்சியஸ். ஸோ 35 டிகிரியில் நம்ம என்ன பண்ணலாம், 14.60 கழிச்சுன்னா மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வில் கெட் திஸ் ஆன்சர் 21 டிகிரி செல்சியஸ். ஸோ அட் ஊட்டியில் 21.6 டிகிரிஸ் தான் இருக்கும். எப்போது சென்னையில் 35 டிகிரி இருக்கும்போது ஊட்டியில் எவ்வளோ இருக்கும், 21.6 இருக்கும். இங்கே சென்னை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6.7 மீட்டர் ஹைட் இருக்கான். 6.7 மீட்டர் ஹைட்டு மீன்ஸின் லெவலில் இருந்து. ஸோ மீன்ஸின் லெவலில் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்துட்டேன் சொல்லிட்டோம்.
ஸோ மீன் சி லெவல் வந்து 6.7. இதை வந்து நம்ம ஆல்மோஸ்ட் என்ன சொல்லுவோம் 0 மீட்டர்னே வச்சுக்கலாம், 0 மீட்டரே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கால்குலேஷன் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ சென்னையில் 30 ஃபீட் இருக்கும்போது ஊட்டி லெவலில் இருக்கும் 28 ஃபீட். இதான் கால்குலேஷன் உங்கள் புக்கில் சைடில் எழுதி வச்சுங்க. Next category that affect the climate of India is distance from the sea. So see how it will affect the climate of India. So a large area of India, especially the peninsular region, is not very far from sea. So என்ன சொல்கிறோம், பெனின்சுலர் இந்தியா, அதாவது ஹாஃப் ஆஃப் இந்தியா, சதர்ன் இந்தியா இல்லையா, டெக்கான் பிளேட்லேருந்து சதர்ன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சீஸ்வர் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பெனின்சுலர் இந்தியா இந்த ரீஜன் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சரௌண்டட் பை கம்ப்ளீட்லி சி. ஸோ இதுதான் பெருசாக சொல்கிறான். அதான் சொல்கிறான், இட்ஸ் நாட் வெரி ஃபார் ஃப்ரம், ரொம்ப தூரத்தில், கடல்லேருந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. த என்டையர் ஏரியா ஹேஸ் ஏ கிளியர் மேரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் கிளைமேட். ஸோ இந்த ஹாஃப் ஆஃப் இந்தியா, ஆல்மோஸ்ட் டெக்கான் பிளேட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட கிளைமேட்டை வந்து இந்த சி வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதான் என்னது, மேரிடைம் கிளைமேட்னு சொல்கிறோம். மேரிடைம் கிளைமேட்டை இந்த ஏரியா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா திஸ் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி டஸ் நாட் ஹேவ் வெரி கிளியர் மார்க்டு வின்டர் அண்ட் டெம்பரேச்சர் ஈக்குவபிள் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் தி இயர். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீம் கோல்டு எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்காது. கிட்டத்தட்ட என்னது த்ரூ அவுட் த இயர் 365 டேஸும் பார்த்தீங்கன்னா யூ டு என்ஜாய் த ஈக்குவபிள் கிளைமேட். அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம் பிரிட்டிஷ் கிளைமேட். என்னது பிரிட்டிஷ் கிளைமேட்னு பார்த்தோம். அதாவது எக்ஸ்ட்ரீம் ஹாட்டும் இல்லை எக்ஸ்ட்ரீம் கோல்டும் இல்லை, எல்லாமே மாடரேட் தான். மாடரேட் ஹாட் அண்டு கோல்டு, இதுதான் என்ன சொல்கிறது ஈக்குவபிள் கிளைமேட், பிரிட்டிஷ் கிளைமேட் சொல்கிறோம். இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு சவுத் உள்ள பகுதி, அதான் பெனின்சுலர் ரீஜன் சொல்கிறோம். ஸோ அதுக்கு நார்த் உள்ள பகுதி சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் மச் சீசனல் வேரியேஷன் இன் டெம்பரேச்சர். ஸோ மச் சீசனல் வேரியேஷன், கோல்டு வந்தாலும் எக்ஸ்ட்ரீம், ஹாட் வந்தாலும் எக்ஸ்ட்ரீம். ஸோ கோல்டு வந்தால் 0 டிகிரி சென்டிகிரேட் கன்ஃபார்ம். ஸோ இது வந்தால் 48-49 டிகிரி சென்டிகிரேட் கன்ஃபார்ம். ஸோ வெயில் வந்தாலும் ஹாட் அதிகமாக இருக்கும், குளிர் வந்தாலும் ஹாட் அதிகமாக இருக்கும். அதாவது சென்ட்ரல் அண்டு நார்த்தன் பார்ட் பெனின்சுலர் இந்தியா அதில் தப்பிச்சுக்கிச்சு. ஸோ மச் சீசனல் வேரியேஷன் இன் டெம்பரேச்சர் டியூ டு ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சி. ஸோ ஏன் இது இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் இந்தியா மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுனா, சப்போஸ் இங்கேருந்து எடுத்துக்குவேன், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு அதே மாதிரி நிறைய ஹாட் இருக்குன்னு சொல்கிறோம். ஹில் ஸ்டேஷன் விட்டுருங்க. ஸோ இதுக்காக என்னென்னா, இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சீ ஷோர்லேருந்து ஒன்று விலகி இருக்குது, அதனாலையும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதனாலையும் என்ன பண்ணுறோம், கோல்டு ஹாட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இதுதான் என்ன சொல்கிறது, ஹவு த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி தட் கண்ட்ரோல் த கிளைமேட் ஆஃப் இந்தியா. இதே வந்து நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சம்மர் வந்து சொன்ன மாதிரி சம்மர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், வின்டர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். பட் இந்த ஏரியாவில் தமிழ்நாடு எடுத்துகிட்டு வச்சுக்கோ, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு எக்ஸ்ட்ரீம் இருக்காது. ஸோ இந்த ஆனுவல் டெம்பரேச்சர் அட் கொச்சின் டஸ் நாட் எக்ஸிட் 30 டிகிரி சென்டிகிரேட். ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் ஆனுவல் டெம்பரேச்சர் சொல்கிறான் 30 டிகிரி சென்டிகிரேடுக்கு கிராஸ் ஆகி போகாது. ஆஸ் இட்ஸ் லொக்கேஷன்ஸ் அண்ட் த கோஸ்ட். ஏன்னு கண்ணா இது வந்து கடலோரத்தில் இருக்குது, அதனால் வந்து டெம்பரேச்சர் என்ன செய்யுது 30 டிகிரி போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இருக்குது, இதனுடைய டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி சென்டிகிரேட் சொல்கிறோம். பிகாஸ் இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சி ஆர் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த இன்டீரியர் பார்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் இருக்குல்ல, ஏர் வந்து நியர் சீஷோர் இருந்ததுன்னா அது என்ன செய்யும், இந்த ஏர் அப்படியே பார்த்தீங்கன்னா மாய்ச்சரை மேலே அப்சர்வ் பண்ணிட்டு போகும். ஸோ அதனால் அதனுடைய ஏர் வாட்டர் மாலிகுல்ஸ் டென்சிட்டி இந்த ஏரில் பார்த்தீங்கன்னால அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அதிகமாக மழை பெறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. அதான் சொல்கிறேன், ஏர் நியர் த கோஸ்ட் ஹேஸ் மோர் மாய்ச்சர்
அண்டு கிரேட்டர் பொட்டன்ஷியல் டு ப்ரொடியூஸ் ப்ரெசிபிடேஷன், மழை பெய்யறதுக்கான அதிகமான என்ரிச்மெண்ட்டான ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் கொண்ட ஏரில் இந்த ஏரியாவில் சொல்கிறோம். Due to this fact, the amount of rainfall at Kolkata located near the coast is 119. ஸோ கல்கத்தா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 119 சென்டிமீட்டர் அண்ட் இட் டிக்ரீசஸ் ஜஸ்ட் 24. இப்படியே வெஸ்ட் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பாலத்தில் 24 சென்டிமீட்டர். ஸோ அது காரணம் என்ன, இது பைக்கான் ராஜஸ்தானில் ஒரு பெரிய டவுன் சிட்டின்னு சொல்லலாம். பைக்கான் ஒரு சிட்டி. ஸோ பைக்கானில் பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் என்னது ரெயின்ஃபால். அதே ஈக்குவல் யூஸில் பார்த்தீங்கன்னா 119 சென்டிமீட்டர் இன் கொல்கத்தாவில். ஏன்னா கொல்கத்தா இஸ் லொக்கேட்டட் நியர்பை த சீ கோஸ்ட் அண்ட் பைக்கானீர் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சீ ஷோர் ஆர் இன்டீரியர் பார்ட். ஸோ ஒய் இந்த கல்கத்தா ரிசீவ்ஸ் மோர் ரெயின்ஃபால் when compared to the பைக்கானீர் சொன்னால் யூ should write these points. நெக்ஸ்ட் வந்து மான்சூன் விண்ட், பருவக்காற்று. இட்ஸ் ஒன் ஆஃப் த ரிமார்க்கபிள் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. மான்சூன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தான் அது. Yearly 2 months we have to face southwest and northwest. In the later stage we have to study details. So இது பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆஃப் விண்ட் in two different directions, exactly opposite in southwest and northwest. இதனால நமக்கு என்ன கிடைக்குது, rainfall. So almost India entire the monsoon rainfall. With the help of this rainfall only we have to survive. So it's one of the dominant factor. இருக்கிறதுலே அதிகமான டாமினன்ட் ஃபேக்டர்னா இந்த மான்சூன் தான். The dominant factor which affects the climate of India, the monsoon. Monsoon is one of the dominant factors சொல்றாங்க. These are seasonal. Seasonal means yearly once or twice. Seasonal, January, February, March, or April, May, June, இந்த மாதிரி சீசனலுக்கு வரதுனா. ரிவர்சல் ஆஃப் விண்ட் பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் அடிக்கிற காற்று சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லுவோம். அதுவே பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் ஆப்போசிட் இருக்கும். இது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவோம். அதனால ரிவர்சல் ஆஃப் விண்ட் சொல்லுது. அப்படியே திசை மாறி, எக்ஸாக்ட் திசை மாறி, பருவத்துக்கு ஏற்ற மாதிரி, காலங்களுக்கு ஏற்ற மாதிரி, அப்படியே எக்ஸாக்ட் ரிவர்சல் ஆஃப் விண்ட்ஸ். அண்ட் இந்தியா ரிமைன்ஸ் இன் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தீஸ் விண்ட்ஸ் ஃபார் தி கன்சிடரபிள் பார்ட் ஆஃப் தி இயர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களும் இப்போ ஜூன்லேருந்து ஆரம்பித்தா டிசம்பர் வரைக்கும் கண்டிப்பாக மான்சூனோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து இந்தியா இருக்கும். போத் சவுத் வெஸ்ட் அண்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ கிட்டத்தட்ட 7 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மான்சூன்லேயே போய்ட்டு அதான் சொல்கிறேன் ஃபார் கன்சிடரபிள் பார்ட் ஆஃப் த இயர். சரி, தோ த சன் ரேஸ் ஆர் வெர்டிகல் ஓவர் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இயர் டியூரிங் த மிட் ஜூன். ஜூன் 15th வாக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வந்து நார்த் இந்தியாவில் அல்லது இந்தியாவில் சென்ட்ரல் பார்ட்டில் வெர்டிகலாக தான் இருக்கும். அதாவது ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வெர்டிகல் அவ்வளோ இருக்கும். அப்போ வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்கணும், ஹை டெம்பரேச்சர் இருக்கணுமா இல்லையா? ஹை டெம்பரேச்சர் இருக்கமானா இருக்காது. ஏன்னா ஏப்ரல் மேல இருக்கிற வெப்பநிலை டெம்பரேச்சர் ஜூன் மிடில் இருக்காது. இருந்தாலும் சூரியன் நம்ம தலைக்கு மேலே தான் இருக்குது. ஏன்னா சம்மர் சீசன் மே எண்ட்லேயே முடிஞ்சதுன்றான். இது எப்படி? அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கும், ஈக்குவேட்டர் கடையில் தான் சன் இருக்குது மிட் ஜூன்லேயும். அப்போ நமக்கு சம்மர் தானே இருக்கணும். ஆனால் மே எண்ட்லேயே என்ன சொல்லியா நமக்கு சம்மர் க்ளோஸ் ஆகிடுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் பிரிங் டவுன் த டெம்பரேச்சர் ஆஃப் என்டையர் இந்தியா. மொத்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்படி குஜராத்லேருந்து அப்படியே கீழே வந்து பார்த்துன்னு மொத்த இந்தியாவையும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கு இல்லையா, சவுத்லேருந்து வெஸ்ட்லேருந்து அர்த்தம். ஸோ இந்த மான்சூன் விண்ட்ஸ் வந்து டோட்டலாக என்ன பண்ணுது, டெம்பரேச்சரை அப்படியே பிரிங் டவுன்ஸ், அப்படியே என்னது ஸ்லோ டவுன் பண்ணிடுது.
and causes moderate to heavy rainfall in many parts of the country. ஸோ இந்த விண்டுனால் நம்ம இந்த வெஸ்டர்ன் கேட்ஸ் இந்த சைடு இந்த வெஸ்டர்ன் கேட்ஸ் இருக்கும், இதில் வெஸ்டர்ன் சைடு ஃபுல்லாக நல்லா மழை பெய்யும். அதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக இமயமலையில் போட்டு ஃபுல்லாக மழை பெய்யும் நிறையா. ஸோ ஜூன் மிடில் வரைக்கும் சன் ஓவர் அவர் இந்தியானாலும் we felt very low temperature, not low temperature, moderate temperature, even the mid of the June. Why? Because the monsoon, onset of the monsoon, southwest monsoon wind, bring down the temperature to moderate, bring down the temperature and leads to moderate to heavy rainfall in the most part of India. இதில் தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யாது, இது மட்டும் எனக்கு மழை இல்லாத பிரதேசம். இது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். ஒய் ஆல்ரெடி நம்ம 6th லெசனில் பார்த்துருக்கோம். ஒய் வி ஆர் நாட் கெட்டிங், வி மீன்ஸ் தமிழ்நாடு நாட் கெட்டிங் ரெயின்ஃபால் டியூரிங் த சவுத் வெஸ்ட்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, ஆன்சர் படிச்சிருக்கோம். பிகாஸ் இந்த தமிழ்நாடு இந்த ரெயின் ஷேடோ ரீஜியன். Similarly, the climate of southeast India is also influenced by the northeast monsoon. அதனால் சவுத் ஈஸ்ட் இந்தியானா இதெல்லாம் ஃபுல்லாக சென்ட்ரல், நார்த் ஈஸ்ட் எல்லாம் மழை பெய்யும். சவுத் ஈஸ்ட்னா நம்ம மட்டும்தான் சவுத் ஈஸ்ட் இந்தியா. தமிழ்நாட்டில் மழை எப்போ பெய்யுது? நார்த் ஈஸ்ட் மான்சூன்னால நமக்கு மழை பெய்யுன்றோம். ஸோ என்டையர் இந்தியா getting rainfall from the southwest monsoon except Tamil Nadu and a few parts of Andhra Pradesh. But in the same year, the end of the year, after finishing the southwest monsoon, the mid of September or end of September, from October to December, the Tamil Nadu, almost entire Tamil Nadu and part of Andhra Pradesh and sometimes Orissa, Bhubaneswar, up to Bhubaneswar, in West Bengal also receive the rainfall from the northeast monsoon. This is the how influence the monsoon wind to the climate. அடுத்து பார்த்தீங்கன்னா do you know என்னது do you know பார்க்கல do you know KNOW. What is the difference between weather and climate? பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கு கிளைமேட் ஊரில்? வெதர் எப்படி இருக்கு? ஓகே, ரெண்டும் கேட்போம், பட் we don't know the exact meaning or difference between the weather and climate. Weather is state of atmosphere of a place at given point of time. Suppose இப்போ 2 to 3 o'clock, இப்போ எப்படி இருக்குது? எய்தர் வெயிலாக இருக்கலாம் ஆர் ரெயினாக இருக்கலாம். இப்போ மழை பெய்யுதா? எஸ், மழை பெய்யுது. இப்போ வெயில் அடிக்குதா? எஸ், சன் இஸ் ஓவர் அவர் ஹீட். இல்லை சப்போஸ் டு ரெய்னி கிளைமேட் இருக்கா, இல்லை விண்டியாக இருக்கா. ஸோ இப்போ என்ன அட் எக்யூவன் பிளேஸ் அப்படின்றது என்னது? வெதர். நவ், அட் ரைட் நவ். அப்படி இல்லாமல் the accumulation of daily and seasonal weather events of a given location over a period of 30 to 35 years. Suppose every year அக்டோபரில் டு நவம்பரில் மழை பெய்யும். இப்போ 1980 எடுத்துக்கோ, 1980 இன்னைக்கு வரைக்கும் 2010 வரைக்கும் அல்லது 2015 வரைக்கும் இருக்கிற ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸோட இட்ஸ் ரெய்னி பிளேஸா, இது விண்டி பிளேஸா, அல்லது டெம்பரேட் பிளேஸான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனில் மழை பெய்யாது, மழை கிடைக்காது. இது உடனே தெரியுமா, ஒரு நாள் தெரியுமா? தெரியாது. என்ன பண்ணலாம்? ஸோ ஓவரே 35 years, இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதத்துக்கு இந்த 4 monthsக்கு உண்டான ஆவரேஜ் ஃபார் 30 years பார்த்தோம்னா நமக்கு இந்த தமிழ்நாடு அப்படின்றது ரெயின் ஷேடோ ரீஜியன் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அதனால ஆவரேஜ் ஆஃப் 30 to 35 years ஆஃப் டேட்டா ஆஃப் எ பர்டிகுலர் லொக்கேஷன் இஸ் கால்ட் அஸ் த கிளைமேட். சரி, வாட் ஆர் த வெதர்? இன்னைக்கு டெம்பரேச்சர் என்ன? இன்னைக்கு ப்ரெஷர் எப்படி இருக்கு? இன்னைக்கு விண்டு நிறைய இருக்கா? ஹியூமிடிட்டி இருக்கா? ஹியூமிடிட்டினா காற்றில் உள்ள ஈரப்பதம்.
மாய்ச்சர் கான்டென்ட் இன் ஏர் தான் ஹியூமிடிட்டி. ரெயின்ஃபால் அப்படின்னு பர்டிகுலர் பிளேஸ் எல்லாம் டீல் பண்ணுறது வந்து இன்னைக்கு மழையாக இருக்குப்பா, இன்னைக்கு வெயிலாக இருக்குப்பா. அதே மாதிரி அடுத்த வருஷம் இருக்குமா இருக்கானா சொல்ல முடியாது, அதுக்கு அடுத்த வருஷம் சொல்ல முடியாது, போன வருஷம் சொல்ல முடியாது. ஸோ அந்த பிளேஸில் அந்த பர்டிகுலர் டயத்தில் நமக்கு என்ன இருக்கோ அதுதான் வந்து வெதர்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா டிட்டர்மன் பை லேட்டிடியூட். லேட்டிடியூட் நம்ம எதாவது பார்த்தோம், லேட்டிடியூட் ஹவு இட் வில் அஃபெக்ட் த கிளைமேட்னு பார்த்தோம். ஆல்டிடியூடு உயரமாக இருந்தால் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், பிளெயினில் வந்து டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கும். லேட்டிடியூட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே போக போக வந்து குளிர்காலமாக இருக்குது, அந்த என்ன சொல்கிறது போலார் ரீஜன் போக போக குளிர் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து டெம்பரேச்சர் ஜோன் சப்ட்ராபிக்கல் சொல்லுவோம், அடுத்து வந்து டெம்பரேச்சர் ஜோன் சொல்லுவோம். ஸோ வெயில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சி பக்கத்தில் இருந்தால் எப்போவுமே வந்து டெம்பரேச்சரும் போத் வின்டர் மான்சூன் சீசன்லையோ அல்லது சம்மர் சீசன்லையோ ஈக்குவலாக இருக்கும். அதுவே மான்சூன் விண்ட் அதான் பார்த்துட்டு இருக்கோம். மான்சூன் சவுத் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் எப்படி தான் அஃபெக்ட் ஆகுது. அதுமாதிரி ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் அடுத்து பார்ப்போம். ரிலீஃப் ஃபீச்சர் உயரமான மலைகள் அதெல்லாம் கூட நமக்கு வந்து ஒரு கிளைமேட்டை டிசைட் பண்ணிக்கும். இப்போ இமயமலை பற்றி பின்னாடி ஹிமாலயன் ஹில்ஸ் பற்றி பார்ப்போம். அடுத்து ஜெட் ஸ்ட்ரீம், இது ஒரு கான்செப்ட் பின்னாடி பார்ப்போம். ஸோ இது வந்து அன்ன நாளுக்கு நிலவரம், இது வந்து ஓவர் த ஆவரேஜ் ஆஃப் சம்திங். அடுத்து தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபோகஸிங் டே டு டே வெதர் ஆஃப் ஏ பிளேஸ். ஒரு பர்டிகுலர் பிளேஸோட இன்னைக்கு டெம்பரேச்சர் என்ன, இன்னைக்கு மழையில் என்ன, இன்னைக்கு ரெயின் எவ்வளவு, டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரேஞ்ச். இது பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்டிஷன் ஆஃப் பிளேஸ். இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு இடத்துல வந்து கொடைக்கானல்னு எப்படி இருக்கும், கூலாக தான் இருக்கும். பழனி எப்படி இருக்கும், ஹாட்டாக இருக்கும். இன்னும் பல்லடம் ஈரோடெல்லாம் போக இன்னும் ஹாட்டாக இருக்கும். வேலூர் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இதெல்லாம் எப்படி பண்ணுறோம்? தட் வி ஹேவ் டு calculate from the average data of the above things. So this is the difference between weather and climate. I will send the notes separately after completing this. If possible, you can mark it in your booklet. Okay. Next வந்து ரிலீஃப். ரிலீஃப் என்ன உயரமான இடங்கள், மலைகள், ஹில் ரேஞ்சஸ் தான் சொல்கிறது. ஸோ has a great bearing on major elements of climate such as temperature, atmospheric pressure, direction of wind and amount of rain. ஸோ ஒரு ஹில் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை டிசைட் பண்ண பாரு, டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுது, அட்மாஸ்பியரிக் கண்ட்ரோல் பண்ணுது, விண்ட் டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுது, அமௌண்ட் ஆஃப் ரெயின் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ஃபேக்டர். அது எல்லாமே வந்து ரிலீஃப் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயாஸ் ஆக்ட்ஸ் இஸ் எ பேரியர் ஆஃப் ப்ரீசிங் கோல்டு விண்ட் ப்ளோ ஃப்ரம் சென்ட்ரல் ஆசியா and keep the subcontinental warm. So these are the places of Central Asia. இங்கிருந்து கோல்டு வந்து இப்படி வரும்போது ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரேஞ்சஸ் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஹைட்டான ஒரு ஹிமாலயன் ரேஞ்சஸ். ஸோ இந்த என்ன இந்த குளிர் காற்றை இந்த ஹிமாலயன் ரேஞ்சஸ் தடுத்துருது. ஸோ அதனால் என்னது இந்த ஏரியா ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு வார்ம் கிளைமேட் இருக்குது. வார்ம் கிளைமேட் இல்லைன்னா என்னாகும், சப்போஸ் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயன் ஹில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த கோல்டு விண்டு உள்ளே வந்து நம்மளே என்ன பண்ணுறோம், ஒரு கோல்டு கண்ட்ரி ஆகிருக்கும். கோல்டு கண்ட்ரி நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். பட்டு வாட் இஸ் சோர்ஸ் ஃபார் அவர் லைவ்லிஹுட்? பயிர்கள் விளையாது, கோல்டு நசுங்கி போயிடும். நம்மளும் பிரெட்டு ரஷ்யன் கலாச்சாரம் மாதிரி பிரெட்டு பல்லி பாம்பெல்லாம் சாப்பிட தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் இந்த ஹிமாலயன் ஹில்ஸ் தடுக்குது. The Himalayas acts as a barrier to the freezing cold wind blow from the Central Asia and keep the Indian subcontinent warm. Even during the winter, the northern India experienced one of the warm climate. During southwest monsoon, areas of western slope of the western Ghats receive heavy rainfall. ஸோ அடுத்து என்ன பண்ணால் இந்த ஃப்ளீட்ஸ் எப்படி பண்ணால் இதான் வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ் சொல்கிறது. இந்த ஏரியா தான் வெஸ்டர்ன் கேட்ஸு, இந்த ஏரியா தான் வெஸ்டர்ன் கேட்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ரஃபாக அப்படி லைன் போட்டுவோம், இதான் வெஸ்டர்ன் கேட்ஸ் வச்சுக்கோம். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இப்படி தான் வரும். சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெஸ்டர்ன் சைட் ஆஃப் த ஸ்லோ ஃபுல்லாக நல்ல ரெயின்ஃபால் இருக்கும். First one, during southwest monsoon, the areas of western slope of the western Ghats receive heavy rainfall. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல ரெயின்ஃபால் இருக்கும். பிகாஸ் என்ன பண்ணுது, இந்த மலை மேகங்களை வந்து தடுத்து மலையை ஃபுல்லாக வெஸ்டர்ன் ஸ்லோப்பில் பெய்ய வச்சிருது.
அதனால் நிறைய வந்து அவங்களுக்கு வந்து மழை பெய்யுது. ஆன் த கான்ட்ரரி, அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வாஸ்ட் ஏரியா ஆஃப் மகாராஷ்டிரா, இந்த ஏரியா ஃபுல்லாக மகாராஷ்டிரா, கர்நாடகா, இந்த கர்நாடகா, தெலுங்கானா, அப்புறம் வந்து ஆந்திர பிரதேஷ் அண்டு தமிழ்நாடு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாஃப் ஆஃப் இந்தியா வந்துருச்சு. தெலுங்கானா சேர்த்து ஹாஃப் ஆஃப் இந்தியா. இவங்களுக்கு என்னது, நம்மளாம் இந்த வகை வெஸ்டர்ன் சைடு இருக்கும், ஈஸ்டர்ன் சைடு இருக்கும். இது என்னது, ரெயின் ஷேடோ ரீஜன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ரெயின் ஷேடோ ரீஜன்ஸ். லை இந்த ரெயின் ஷேடோ ரீஜியன் ஆர் லீவேர்டு சைடு. ஒன்று சொல்லலாம் ரெயின் ஷேடோன்னு சொல்லலாம், ரெயின் ஷேடோ ஆர் லீவேர்டு, அதாவது வறண்ட காற்று அடிக்கும் பகுதி. லீவேர்டு சைட் ஆஃப் த வெஸ்டர்ன் கேட்ஸ் ரிசீவ் லிட்டில் ரெயின்ஃபால். ரெயின்ஃபால் எப்படி இருக்கும், கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த சைடு வெஸ்டர்ன் கேட்ஸ்க்கு வெஸ்ட் ஃபுல்லாக ரெயின்ஃபால் வந்து ஹெவி, இங்கே வந்து லிட்டில், பிகாஸ் வி ஆர் இன் த ரெயின் ஷேடோ ரீஜன் ஆர் லீவேர்டு சைடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா this map will explain how it is possible for western gates, western slope of western gates and leeward side. So don't you know, this is the western gates boundary. This is Mangalore, western side of western gates. This is Bangalore, eastern side. So the Mangalore receives 280 centimeter rainfall. 280 is ரொம்ப huge rainfall. At the same time, same period, Bangalore get only 50 centimeter. Because the Mangaluru located on the coast, கடல்கட்டு இருக்குது, western side இருக்குது, coast gets rainfall about 280, but the Bangalore located on the leeward side or rain shadow region, leeward or rain shadow regions will get only 50 centimeter. ஸோ புரியுதா, வெஸ்டர்ன் கேட்ஸுக்கு வெஸ்ட்டில் இருந்துன்னா வெஸ்டர்ன் ஸ்லோப்ஸில் நல்லா மழை பெய்யும். வெஸ்டர்ன் கேட்ஸ்க்கு ஈஸ்டில் இருந்துச்சுன்னா ஈஸ்டர்ன் ஸ்லோப்லேயும் பெய்யாது, ஈஸ்ட் சைடு இருக்கிற ஸ்டேட்லேயும் மழை பெய்யாது. தட் வி ஹாவ் ரிசீவ்ட் ஒன்லி வெரி லிட்டில் ரெயின்ஃபால். ஜெட் ஸ்ட்ரீம் are the fast moving wind, usually that 320 kilometer per hour as per the scientific data. Fast another 320 kilometer per hour, blowing in a narrow zone, அதாவது 6 to 11 kilometer in the atmosphere. So atmosphere na, you must know what are the layers above the earth அப்படின்றது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எர்த் இருக்கும். எர்த்துக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரோபோஸ்பியர், அடுத்து வந்து ஸ்ட்ரேட்டோஸ்பியர், தேர்டு பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியர், அடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்பியர், லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்பியர், அதாவது வெளி உலகம். ஸோ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு லேயர் இருக்கு இல்லையா, ட்ரோபோஸ்பியர், இதுக்குள்ளேயே அடங்கிடும். இந்த ட்ரோபோஸ்பியரில் 6 to 11 கிலோமீட்டர் ஹைட்டில் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் நீளம், 1000 கிலோமீட்டர்ஸ் வித்தில் ஒரு 320 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகிற ஒரு ஃபாஸ்ட் மூவிங் குண்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், திஸ் ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மான்சூன் வந்து செட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அக்கார்டிங் டு ஜெட் ஸ்ட்ரீம் தியரி, த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் டிரைவன் பை. சரி, சவுத் வெஸ்ட் மான்சூன் என்னது, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் வெஸ்டர்ன் கேட்ஸ்லையும் என்டையர் இந்தியாவிலையும் மழை பெய்யக்கூடிய ஒரு பருவம். அதை எப்படி செட் பண்ணது, யாராக செட் பண்ணதுன்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீமோடைய தியரி தான் சொல்லுது. எப்படின்னா இந்த யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சம்மர், மே, ஏப்ரல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 40 டிகிரி சென்டிகிரேட் டு 50 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இந்த இடத்துல ஹாட்டாக இருக்கும்.
அப்போ இந்த ஏரில் என்னாங்க அப்படியே வார்மாக அப்படியே மேலே இருந்து போய் இந்த என்டையர் ஏரியாவில் இருக்கிற இந்த அட்மாஸ்பியர் ஏரில் அப்படியே வந்து திபெத்தின் பிளேட்டுக்கு மூவ் ஆகிடுது. திபெத்தின் பிளேட்டுக்கு மூவ் ஆகிடுது. இதான் சொல்கிறான். அக்கார்டிங் டு த ஜெட் ஸ்ட்ரீம் தியரி, the onset of southwest monsoon is driven by the shift of subtropical westerly jet. அதாவது இங்கே நோக்கி பாரு, சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் பார்த்தீங்கன்னா எல்லாம் திபெத்தின் பிளேட்டுக்கு போயிடுது. சப்ட்ராபிக்கல்னு என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரீம் கோல்டு எக்ஸ்ட்ரீம் ஹாட் இருக்கிறது சப்ட்ராபிக்கல் சொல்கிறோம். வெஸ்டர்லி ஜெட் ஃப்ரம் த பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா டுவர்ட்ஸ் த திபெத்தின் பிளேட்டோ, இது போல் இங்கே போயிடுது. அப்போ இங்கே என்னது? ஒரு பெரிய வேக்யூம் கிளியர் ஆகும், ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும், வேக்யூம் கிரியேட் ஆகும். இந்த வேக்யூம்க்கு என்ன பண்ணுது? இங்கே வர சவுத்துலேருந்து வர்ற விண்டு வந்து இதை ஃபில் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்துடுது. ஸோ இங்கே வேக்யூம் கிரியேட் ஆகி ஜெட் ஸ்ட்ரீம் என்ன சொல்லியிருக்கோம்? 6 to 11 கிலோமீட்டர்ஸ். அப்போ இமயமலையில் ஈஸியாக கடந்து போயிடும். புரியுதா? ஸோ இந்த வேக்யூமை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் சவுத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஏர் வந்து நார்த்து நோக்கி வர்றது அப்படியே பூமியோட ரொட்டேஷனால அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வந்துடுது. நார்த் சவுத் ஈஸ்ட் மான்சூன் இந்த தியரி சொல்லுது. The easterly jet stream caused tropical depressions both during southwest and northwest monsoons. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்லினா இந்த ஈஸ்ட்லேருந்து வர்ற ஜெட் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? இந்த லோ ப்ரெஷர் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் வரும். எப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூனில். அதேமாதிரி இங்கேயும் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் சம்டைம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன்ஸ்க்கெலாம் காரணம் என்னென்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்லலாம். ஸோ சிம்பிளாக இந்த பேராகிராஃபுக்கு முக்கியமான பாயிண்ட். ஐ வில் கிவ் notes later. So you must understand what is the concept behind the jet stream. It is nothing but a fast moving wind in the lower atmosphere, probably in the troposphere, 320 kilometers per hour. அதில் போகிற ஒரு விண்டு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் தான் ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம். ஸோ இந்த செக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது. மான்சூன் வந்து டீட்டெயில்ஸாக படிச்சுக்கலாம். ஸோ அப் டு தி ஸ்டேஜ். ஸோ just we have to discuss about that what are the factors affecting the climates only: latitude, altitude, distance from the sea, monsoon wind, relief and jet stream. உன்னோட புக்கில் பேஜ் நம்பர் 153 பார்ட் 5 ஆன்சர் பிரீஃப்லியில் 4th கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மான்சூன் விண்ட். ஸோ அப்படிங்கும்போது தட்ஸ் யூ மார்க் திஸ் இஸ் த பாயிண்ட் நம்பர் 1. ஸோ டாமினன்ட் ஃபேக்டர். அடுத்து வந்து நம்பர் 2 பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் த சீசனல் ரிவர்சல் விண்ட். சீசனல் ரிவர்சல் விண்ட் இது போட்டால் இதோட முடிச்சுக்கோ. அல்லது இஃப் பாசிபிள் யூ கேன் ரைட் இந்தியா ரிமைன்ஸ் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இது வரைக்கும் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட், த சன் ரேஸ் ஆர் வெர்டிக்கல் ஓவர் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா டியூரிங் த மிட் ஜூன். த சம்மர் சீசன் எண்ட்ஸ் இந்த ஜூலை பெய்யுது மெண்டியே. இது எடுத்துக்கோ தேர்ட் பாயிண்ட். அதாவது மூணாவது வந்து என்ன சொல்லலாம்? சம்மர் முடிஞ்சு போச்சு, வின்டர் ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா காரணம் ஆன்செட் ஆஃப் மான்சூன். இந்த இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் பிரிங் டவுன் தி டெம்பரேச்சர் ஆஃப் த என்டையர் இந்தியா அண்ட் காசஸ் மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு போட்டுக்கோ. இது வந்து ஃபோர்த்து. சிமிலர்லி வேண்டாம். அடுத்து வந்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the climate of southeast India is always. So இதில் வந்து இது வரைக்கும் you have to mark 4ல் 4th questions 4/5. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாருங்கள். அதாவது தேர்ட் குத்தில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஸ்ட்ரீம்? ஸ்ட்ரீம் ஆர் த ஃபாஸ்ட் மூவிங் winds blowing narrow zone in the upper atmosphere. அவ்வளோதான், சிம்பிளாக போடுங்க. 3 லைன் தான். ஜெட் ஸ்ட்ரீம் ஆர் த ஃபாஸ்ட் மூவிங் winds blowing in a narrow zone in the upper atmosphere. அவ்வளோ மட்டும்தான். இந்த கொஸ்டின்ஸுக்கு மார்க் பண்ணிட்டீங்களா? ஸோ 3/4